தற்போது இயக்குகின்ற 625 பேருந்துகளில் பணிபுரிகின்ற தொழிலாளர்களுக்கான சட்டப்படியான எந்த உரிமையும் என்பது வழங்கப்படவில்லை. ஒவ்வொரு தனியார் மின்பேருந்து பணிமனையில் அளிக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் சிஐடியு கருப்பு கொடியுடன் போராட்டத்தை நடத்தி அரசிற்கு எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் தெரிவித்து கொண்டு வருகிறோம். சட்டவிரோதமாக ஸ்டால்வார்ட் நிறுவனம் செயல்படுகின்ற இதை கண்டிப்பதற்கு, தடுத்து நிறுத்துவதற்கு அமுலாக்க அதிகாரி போய் பணிமனைகளில் ஆய்வு செய்து சிஐடி கொடுத்த புகார் உண்மையா இல்லையா என்பதை ஆய்வு செய்வதற்கு அவர்கள் கையில் கட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த எலக்ட்ரிக்கல் பஸ்ஸு இயக்கக்கூடிய இந்த 5 பணிமனைகள் வியாசார்பாடி, மத்திய பணிமனை, தண்டாரப்பட்டை, பெரும்பாக்கம், பூந்தமல்லி இந்த பணிமனைகளில் போய் பார்க்கும்போது மாலை நேரத்தில் ஒவ்வொரு பணியும் 25 முதல் 40, 50 வண்டிகள் வந்து நிறுத்தப்பட்டிருக்குது. ஒவ்வொரு மாதத்திலும் ஓய்வு, கடந்த மாதம் ஓய்வு வந்து 48 பேர், இந்த மாதம் ஓய்வு கிட்டத்தட்ட ஒரு 100 பேர். அப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் நீங்கள் எடுத்தீங்கன்னா 320 பேர் ரிட்டையர்மெண்ட் ஆகிடுவாங்க. எப்படி பேருந்து இயக்க முடியும்? இல்லை, காலி பணியிடத்தை தமிழ்நாடு அரசாங்கம் பூர்த்தி செய்யாத வரை மாநகர போக்குவரத்து கழகத்தினுடன் மக்களுக்கான சிறந்த சேவை என்பது செய்ய முடியும். சென்னை உலா 2.0 உலா பேருந்து ஒரு சுற்றுலாக்கான பேருந்து, நல்ல விஷயம். வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஃபாரினர் பயன்படுத்தக்கூடிய பஸ் அது. சென்னை நகரத்தில் அதுக்கான சாலை இருக்கா? நீங்கள் பார்த்தீங்கன்னா சாலை, அதுக்கான சாலையே இல்லை. இப்போ வந்து கடந்த வாரத்தில் மின்சார குளிர்சாதன பிரீமியம் பேருந்துகள் 5 பேருந்துகள் வந்து இயக்கப்பட்டது. அந்த பேருந்து இயக்கத்தில் என்ன சொல்கிறாங்க? அது வந்து பேருந்தில் உள்ள நெரிசலை குறைக்கணும், விரைவான பயணம். எப்படி பேருந்து நெரிசலை குறைக்கணும்? யார் அந்த பேருந்தில் ஏறுவா? இந்த சாதாரண கட்டண பேருந்துகளை ஏறி பார்க்கும்போது தான் தெரியும். மக்கள் ஏறக்கூடிய அந்த பீக் ஹவர் நேரங்களில் இந்த பேருந்தை ஏறி பார்க்கும்போது கால் வைக்கிறதுக்கு கூட இடம் இருக்காது. ஒரு கால் மேலே இன்னொரு கால் ஏறி வைக்கக்கூடிய ஒரு நிலை என்பது அந்த பேருந்தில் இருக்குது. சென்னையில் மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் தனியார் நிறுவனத்துடன், OHM என்ற தனியார் நிறுவனத்துடன் GCC என்ற அடிப்படையில் முதற்கட்டமாக 5 பணிமனைகளில் 625 பேருந்துகள் என்பது இன்றைய தினம் இயக்கப்பட்டு உள்ளது. இது குறித்து CITU ஏற்கனவே பல்வேறு கட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்தி உள்ளோம். மீண்டும் 2வது கட்டமாக ஒரு 6 பணிமனைகளில் மீண்டும் எலக்ட்ரிக்கல் பஸ் டாடா நிறுவனத்தின் மூலம் இயக்கப்படுவதற்கான பணிகளை நிர்வாகம் செய்து கொண்டு வருகிறது. அந்த அடிப்படையில் CITU தொழிற்சங்கத்தின் சார்பில் நாங்கள் பெரம்பூர், ஐயப்பந்தாங்கல், பாடியநல்லூர் போன்ற பணிமனைகளில் டாடா நிறுவனம் தனியார் மின்பேருந்து பணிமனைக்காக பூமி பூஜை செய்யுகின்ற அந்த நேரத்தில் ஒவ்வொரு பணிமனையிலும் கருப்பு கொடியை தோரணமாக கட்டி, கருப்பு கொடியுடன் தொழிலாளர்களுடைய ஆதரவுடன் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். தமிழ்நாடு அரசு தனியார் மூலம் மின்பேருந்து இயக்கம் என்பது பொது போக்குவரத்தை பாதுகாப்பதற்கு பயனளிக்காது. தமிழ்நாடு அரசு மின்பேருந்தை இயக்கும்போது அதில் இளைஞர்களுக்கான நிரந்தரமான வேலைவாய்ப்பு, சமூக நீதி அடிப்படையில் இடஒதுக்கீடு போன்றவைகள் அமுலாகும். தற்போது இயக்கப்படுகின்ற தனியார் மின்பேருந்துகளில் கான்ட்ராக்ட் முறையில் ஓட்டுநர்கள் OHM நிறுவனமும், அதே போன்று நடத்துனர்களை மாநகர போக்குவரத்து கழகம் கான்ட்ராக்ட் முறையில் நியமனம் செய்யப்பட்டுள்ளது. தற்போது இயக்குகின்ற 625 பேருந்துகளில் பணிபுரிகின்ற தொழிலாளர்களுக்கான சட்டப்படியான எந்த உரிமையும் என்பது வழங்கப்படவில்லை. CITU இது குறித்து மாநகர போக்குவரத்து கழக நிர்வாகத்திற்கு அவர்களுக்கான சம்பளத்தை சரியான தேதியில் சம்பளம் வழங்கப்படுவதில்லை. ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதிக்குள் சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்ற சட்டம் உள்ள நிலையில் அவர்களுக்கு 13, 15 போன்ற பல்வேறு தேதிகள் சம்பளம் வழங்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கிறது. இது மாநகர போக்குவரத்து கழகத்தின் மூலமாக நாங்கள் தெரியப்படுத்தியுள்ளோம். இது தவறு, சட்ட விரோதம். சம்பளப்பட்டுவாடா சட்ட அடிப்படையில் அவர்களுக்கான வருகை பதிவு கணக்கு முடித்த நாளிலிருந்து 7 நாளிலிருந்து 10 நாளுக்குள் சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் புகார் அளித்துள்ளோம். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கான நிரந்தர தொழிலாளர்களுக்கான கொடுக்கக்கூடிய அந்த பேட்டா, அவர்களுக்கான ஓவர் டைம், வார ஓய்வு போன்ற அனைத்தையும் கான்ட்ராக்டில் முறையில் பணிபுரிகின்ற, குறிப்பாக மின்சார பேருந்தில் பணிபுரிகின்ற அந்த நடத்துனர்களுக்கு வழங்கப்படுவதில்லை.
மேலும் மாநகர போக்குவரத்து கழக பேருந்தை இயக்கக்கூடிய கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுக்கான அவர்களுக்கும் இது போன்ற சட்ட சலுகை என்பது அமுல்படுத்தப்படவில்லை. தமிழ்நாடு அரசு தனியார் மூலம் மின்பேருந்து இயக்கம் என்பது எங்களுடைய சாதனை என்ற அடிப்படையில் பேசுகின்ற அதே நேரத்தில் அந்த தனியார் மின்சார பேருந்துகளில் பணிபுரிகின்ற தொழிலாளர்களுக்கான நியாயமான சட்டப்படியான அனைத்து நிறைவேற்றப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். எனவே நாங்கள் CITU அரசு போக்குவரத்து கழகம் மூலம் பேருந்து இயக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். ஒவ்வொரு தனியார் மின்பேருந்து பணிமனையில் அளிக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் CITU கருப்பு கொடியுடன் போராட்டத்தை நடத்தி அரசிற்கு எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் தெரிவித்து கொண்டு வருகிறோம். இது ஒரு அரசியல் பிரச்சனையாக இந்த அரசாங்கத்திற்கு இன்று இல்லை என்றால் என்றாவது ஒரு நாள் நாம் மிகப்பெரிய தவறை செய்திருக்கிறோம் என்ற ஒரு கவலை அடையக்கூடிய ஒரு சூழல் வரும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் சுட்டிக்காட்டிக்கொள்ள விரும்புகிறோம். அதே நேரத்தில் நிரந்தர தொழிலாளர்களுக்கான அனைத்து சலுகைகளும் ஒப்பந்த பணியாளர்கள் கிடைக்க வேண்டும். அதை எதையும் இந்த அரசு அந்த நிறுவனம் அந்த தனியார் கான்ட்ராக்ட் எடுத்த நிறுவனம் வழங்கப்படவில்லை. இது அனைத்தும் சட்டவிரோதம். நம்முடைய தொழிலாளர் நலத்துறை இது சம்பந்தமாக CITU நாங்கள் கடந்த மாதம் 16ஆம் தேதி உதவி தொழிலாளர் ஆணையர் அலுவலகத்தில் அமுலாக்கும் அதிகாரியிடம் நாங்கள் புகார் கொடுத்திருந்தோம். இது மாதிரி சட்டவிரோதமாக இவங்க சம்பளத்தை சரியாக கொடுக்கறதில்ல, நான் மேற்கொண்டு சொன்ன அனைத்து பிரச்சனைகளையும் இவங்க நடவடிக்கை எடுப்பதில்லை என்ற அடிப்படையில் நாங்கள் ஒரு புகார் கொடுத்திருந்தோம். அந்த புகார் மீது இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. அவர் தமிழ்நாடு அரசு தொழிலாளர் துறை மாநகர போக்குவரத்து கழக நிர்வாகம் தனியார் கான்ட்ராக்ட் நிறுவனம் ஸ்டால்வார்ட் நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்படுகிறது. சட்டவிரோதமாக ஸ்டால்வார்ட் நிறுவனம் செயல்படுகின்ற இதை கண்டிப்பதற்கு தடுத்து நிறுத்துவதற்கு அமுலாக்க அதிகாரி போய் பணிமனைகளில் ஆய்வு செய்து CIT கொடுத்த புகார் உண்மையா இல்லையா என்பதை ஆய்வு செய்வதற்கு அவர்கள் கையில் கட்டப்பட்டுள்ளது. நாங்கள் போய் தொழிலாளர் நலத்துறை அதிகாரியை சந்திக்கும் போது நாங்கள் நேரடியாக போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ புதிதாக லேபர் கோடு என்பது இன்னும் தமிழ்நாடு விதியை திருத்தம் பண்ணலை. அப்படி இருக்கும்போது பழைய தொழிலாளர் நல சட்டம் அடிப்படையில் அந்த ஆய்வாளர்கள் போய் ஆய்வு செய்வதற்கு மாறாக எங்கள் கையை கட்டப்பட்டுள்ளது, நாங்கள் ஆய்வு செய்ய முடியாது என்பது அந்த உழைக்கக்கூடிய அந்த தொழிலாளி அவருடைய உழைப்பு சுரண்டல் என்பது தமிழகத்தில் நம்முடைய திராவிட மாடல் அரசின் பல்வேறு சாதனைகள் படைத்த திராவிட மாடல் அரசினுடைய ஆட்சியில் இது போன்ற ஒரு சுரண்டல் முறை என்பது ஒரு கொத்தடிமை முறை என்பது தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த குழப்பம் இந்த குமுறல் ஒரு கடுமையான பாதிப்பை இந்த அரசிற்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உருவாக்கும் என்பதை நாங்கள் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இன்னைக்கு மாநகர போக்குவரத்து கழகத்தில் காலையில் இயக்கக்கூடிய பேருந்துகள் மாலையில் இயக்கப்படுறதில்லை. என்ன காரணம்? கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே காலி பணியிடத்தை நிரப்பவே இல்லை. இப்போ தற்போது கடந்த வாரத்தில் தமிழ்நாடு முழுவதும் ஒரு 3200 தொழிலாளர்கள் மட்டும்தான் நியமனம் செய்திருக்கிறார்கள். இப்போ அவர்கள் பயிற்சிக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் 20,000 வேக்கன்சி இருக்குது. பணிமனைகள் பேருந்துகள் இயக்குவதற்கு ஓட்டுநர் இல்லை, நடத்துனர் இல்லை. கான்ட்ராக்ட் தொழிலாளி இந்த சம்பளம் முறையாக கொடுப்பதில் வேலைக்கு வரலை. அதில் யார் பாதிக்கிறாங்க? நேரடியாக மக்கள் பாதிக்கிறாங்க. இங்கே காலையில் ஓடுற பேருந்து மாலையில் பணிமனையில் ஷெட்டில் இருக்குது. குறிப்பாக இந்த எலக்ட்ரிக்கல் பஸ்ஸு இயக்கக்கூடிய இந்த 5 பணிமனைகள் வியாசார்பாடி, மத்திய பணிமனை, தண்டையார்பேட்டை, பெரும்பாக்கம், பூந்தமல்லி இந்த பணிமனைகளில் போய் பார்க்கும்போது மாலை நேரத்தில் ஒவ்வொரு பணியும் 25 முதல் 40, 50 வண்டிகள் நிறுத்தப்பட்டிருக்குது. காரணம் ஓட்டுநர் வேலைக்கு வரல. காரணம் அவங்களுடைய சம்பள பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, வேலைக்கு வரல. ஆனால் மாநகர போக்குவரத்து என்ன காரணம்? இங்கேயும் கான்ட்ராக்ட் தொழிலாளி சம்பள பிரச்சனை இருக்குது, நிரந்தர தொழிலாளி இல்லை. ஓய்வு பெறுகின்ற தொழிலாளர்களுக்கான அந்த மாற்று இடத்தை பூர்த்தி செய்வதற்கான காலி பணியிட நியமனம் என்பது திமுக ஆட்சி வந்த இந்த 5 ஆண்டு காலத்தில் குறிப்பாக மாநகர போக்குவரத்தில் வெறும் 320 பேர் தான் நியமனம். போதுமா? ஒவ்வொரு மாதத்திலும் ஓய்வு, கடந்த மாதம் ஓய்வு 48 பேர், இந்த மாதம் ஓய்வு கிட்டத்தட்ட ஒரு 100 பேர். அப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் நீங்கள் எடுத்தீங்கன்னா 320 பேர் ரிட்டையர்மெண்ட் ஆகிடுவாங்க. எப்படி பேருந்து இயக்க முடியும்? இல்லை, காலி பணியிடத்தை தமிழ்நாடு அரசாங்கம் பூர்த்தி செய்யாதவரை மாநகர போக்குவரத்து கழகத்தினுடன் மக்களுக்கான சிறந்த சேவை என்பது செய்ய முடியாது. இன்னைக்கு சென்னை நகரத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் தொடர்ந்து பல புதிய வடிவத்தில் தனியார் மின்பேருந்துகளை இயக்கி கொண்டு இருக்கிறார்கள். சென்னை உலா 2.0 உலா பேருந்து ஒரு சுற்றுலாக்கான பேருந்து, நல்ல விஷயம். வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஃபாரினர் பயன்படுத்தக்கூடிய பஸ் அது. சென்னை நகரத்தில் அதுக்கான சாலை இருக்கா? நீங்கள் பார்த்தீங்கன்னா சாலை, அதுக்கான சாலையே இல்லை. இப்படி இருக்கும்போது ஒரு சுற்றுலாவுக்கான பேருந்து என்பது விடுறாங்க. ஒரு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை என்பது அது பொருத்தமானது. சனி ஞாயிறில் பெரிய அளவுக்கு உங்களுக்கு சென்னை நகரத்தில் டிராஃபிக் இருக்காது, போடும். மற்ற நாட்களில் அந்த பேருந்து சும்மா தான் இருக்கும். அப்படி போனால் சும்மா காலியாகவே போவோம், காலியாக வரும். இதற்கு நிதி நெருக்கடி ஏற்படாதா? அப்போ இதற்கு எரிபொருள் என்பது அதற்கான வேலை செய்யக்கூடிய
அந்த இயக்கத்துக்கான அந்த ஜிசிசி அடிப்படையில் பணம் இழப்பு யார் தருவது? போக்குவரத்து கழகம் தானே. இப்போ வந்து கடந்த வாரத்தில் மின்சார குளிர்சாதன பிரீமியம் பேருந்துகள் 5 பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டிருக்குது. அந்த பேருந்து இயக்கத்தில் என்ன சொல்றாங்க? அது வந்து பேருந்தில் உள்ள நெரிசலை குறைக்கும், விரைவான பயணம். எப்படி பேருந்து நெரிசலை குறைக்கும்? யாரு அந்த பேருந்தில் ஏறுவா? நீங்க சாதாரண கட்டண பேருந்துகளை ஏறி பார்க்கும்போது தான் தெரியும். மக்கள் ஏறக்கூடிய அந்த பீக் அவர் நேரங்கள்ல இந்த பேருந்தில் ஏறி பார்க்கும்போது கால் வைக்கிறதுக்கு கூட இடம் இருக்காது. ஒரு கால் மேல இன்னொரு கால் ஏறி வைக்கக்கூடிய ஒரு நிலை என்பது அந்த பேருந்தில் இருக்குது. அப்ப மக்களுக்கு தேவை எந்த பேருந்து? சாதாரண கட்டண பேருந்தா இல்ல மின்சார குளிர்சாதன பிரீமியம் பேருந்தா? எதுக்காக இந்த பேருந்து? இந்த பேருந்தின் மூலமாக விளம்பரம் தேடுவதற்காக ஒரு பேருந்து சென்னைக்கு தேவையா? மக்களுக்கு தேவையா? மக்கள் எந்த பேருந்தை விரும்புகிறார்களோ அந்த பேருந்தை இந்த அரசாங்கம் கொடுத்தா அது பயனுள்ளதாகும். இன்னைக்கு ஓடக்கூடிய சாதாரண கட்டண பேருந்துகள், எக்ஸ்பிரஸ் பேருந்துகள், அந்த பேருந்துகள் எண்ணிக்கை அதிகரிச்சா அது பிரயோஜனமா இருக்கு. புதிய புதிய கலரில் பேருந்துகளை வந்து வெளியிடுவதனால மக்களுக்கு எந்த வகையிலும் பயணம் இல்லை. சாலையில் உள்ள போக்குவரத்து நெரிசலை குறைக்கவே முடியாது. போக்குவரத்து நெரிசலை குறைக்கணும்னா நீங்க 5 நிமிடத்திற்கு எந்த சென்னை நகரத்தில் இருக்கக்கூடிய எந்த இடத்துல 5 நிமிடத்துக்கு ஒரு பேருந்து இருக்கணும். ஒரு அரசு போக்குவரத்து கழக பேருந்து நிற்கணும். ஒவ்வொரு வழித்தடத்திலையும் இருக்கணும். அந்த ஏற்பாடை நீங்க செய்வதற்கு சாதாரண கட்டண பேருந்து, எக்ஸ்பிரஸ் பேருந்து என்பதுதான் மக்களுக்கு பயன்படக்கூடிய பேருந்து. அதை விட்டுட்டு நம்ம வந்து சென்னை நகரத்தில் மின்சார குளிர்சாதன பிரீமியம் பேருந்து, உலா, டபுள் டேக்கரு இதெல்லாம் ஓடுவதற்கு சாலையில் இடமே இல்லை. போக்குவரத்து நெரிசல் உள்ள சாலைகள் இடமே இல்லை. அதனால இந்த அரசாங்கம் மக்களுக்கு எது தேவையோ அதை செய்வதற்கு மாறாக வண்ண வண்ண கலர்களில் ஒரு பேருந்துகள் விடுவதனால மக்களுக்கு எந்தவித பயன் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். சாதாரண கட்டண பேருந்துகளை எண்ணிக்கையை அதிகரிக்கணும். பேருந்துகள் இயக்குவதற்கான ஓட்டுநர் நடத்துனர் என்பது பணி நியமனம் செய்யப்படலை. பணிபுரிந்தக்கூடிய இந்த கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுக்கான சட்டப்படி அவர்களுக்கு சேர வேண்டிய உரிமைகளை, அவங்களுக்கு சம்பளம், போனஸ் போன்ற வார ஓய்வு போன்ற எந்த சட்ட உரிமைகள் என்பது பறிக்கப்பட்டிருக்குது. அதை வந்து அரசாங்கம் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். மேலும் இந்த மின்சார தனியார் பேருந்துகள் இயக்கம் என்பது அரசு வந்து பரிசீலனை பண்ணணும். அந்த தனியார் மய கொள்கை சம்பந்தமாக பொது போக்குவரத்தை பாதுகாப்பதற்கு மாறாக பொது போக்குவரத்தை சீரழிப்பதற்காக தனியார் மின் பேருந்து என்பது இது பொது போக்குவரத்தை வந்து சீரழிக்கும். எனவே தனியார் மின்சார பேருந்து என்பது இயக்குவதை அரசே இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். அந்த அடிப்படையில் எங்களுடைய போராட்டம் என்பது தனியார் மின்சார பேருந்து இயக்கம் சம்பந்தமான எங்களுடைய போராட்டம் என்பது CITU தொடர்ந்து எங்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருப்போம். இது வருங்காலங்களில் இதனுடைய போராட்டத்தை விரிவுபடுத்துவதற்கு மற்ற சங்கங்களோடு இணைந்து பேசுவோம். ஒரு பக்கம் வந்து வெகுஜன அமைப்புகளாகக்கூடிய மாணவர் சங்கம், நம்முடைய வாலிபர் சங்கம் போன்ற மற்ற வெகுஜன அமைப்புகள் மத்தியிலும் இந்த இணைத்து கொண்டு எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் தொடருவோம் என்பது இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.